தமிழ்நாட்டுக்குள்ள மதவாதத்துக்கு இடமே கிடையாது. ஒரு மோடி இல்ல 1000 கோடி ஒண்ணு இங்க பண்ண முடியாது. நீங்க புனித ஆட்சின்னு சொன்னீங்க, நாங்க திராவிட மாடல்னு சொன்னீங்க, நான் பெரியாரின் கொள்கை வாரிசுன்னு சொன்னீங்க, நான் கலைஞரின் பேரன்னு சொன்னீங்க. என்ன பண்ணீங்க? கூலிக்கு போராடிட்டு இருக்கும் போது கூலி பணத்தை வேற வழியாக பார்க்க போனீங்க. ஏங்க இந்த மாதிரி அமித்ஷா சொல்ல யாருங்க அமித்ஷா? தெரியாது, எந்த ஷாவும் தெரியாது. ஸ்டாலினா எடப்பாடியான்னு கேளுங்க. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டியில இல்லாத ஒரு தோற்றத்தை, ஒரு மாய பிம்பத்தை கட்டி எழுப்புறாங்க. ஏன் சொல்லுங்க? தமிழ்நாடு ஒரு ஆன்டி பிஜேபி கிரவுண்டா இருக்குது. ஓப்பனா 10,000 ரூபாய் கொடுத்து ஸ்டேட் வைடு பிரைவேட் பிஜேபி பீகார்ல பண்ணாங்க. நீங்க பார்த்து பண்றீங்க. மாசம் ஒரே டைம்ல கொடுத்தான். அதனாலதான் சொல்றேன், பிஜேபி மாடலை பின்பற்றுறது திராவிட பிடித்து விட்டு அரசு எடுத்து போட்டு இருக்காங்க. ஏன் தனியார் போடுறது குடிக்கிறதே கிடையாதா? எல்லாம் அப்படியே ஒழுக்க சிலர்களா 1020 கோடி இப்போ அமலாக்கத்தை 2வது கிட்டமே போட்டாங்க. நெஞ்சுவலி மருத்துவம் அனுமதிக்கப்பட்டாங்க. 2 வேற வேற சம்பவம். திராவிடத்தின் இளவல் நம்முடைய தம்பி, அன்பு தம்பி, தங்க தம்பி உதயநிதி அவர்கள் முதலமைச்சராக்குவதை மட்டும்தான் நம்ம குறிக்கோளா வச்சு பேசுறேன். அடுத்து ஒரு ஐயா மாறிட்டாங்க. 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். திமுக நடத்துகிற நேற்று பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடத்தினாங்க. அதாவது இளைஞரணி மாநாடுன்னு. அது பாத்தீங்கன்னா பல திட்டங்கள் சொன்னாங்க. எலெக்ஷன்ல நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நிறைய சொன்னாங்க. ஆனா அதிமுக டைரக்டா அட்டாக் பண்ணியிருக்காங்களே, அது எடப்பாடி அவர்கள் இன்ஜின் அதை இயக்குறது லாரின்ற பாஜக அப்படின்ற மாதிரி டைரக்டா அட்டாக் பண்ணிட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல நீங்க டைரக்டா அட்டாக்னு சொல்றீங்க. என்ன பொறுத்தவரை நான் அதை அப்படி பார்க்கல. இப்போ அதிமுகவோட செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூட்டினாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. நேரடியா திமுகவோட ஆட்சியின் பிழைகள் என்ன, இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்ன அப்படிங்கிறது நேரடியான விமர்சனம் அப்படின்னு உண்மையில முடிச்சு. இப்போ அதிமுகவை பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நேரடியா நீங்க அதிமுகவையும் எடப்பாடி கே பழனிசாமியோ விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா இப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? விமர்சனம் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்? விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா அவங்க பதிலுக்கு கேட்பாங்க. இப்ப நீங்க அதிமுக விமர்சனம் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கடந்த 4.5 ஆண்டு கால ஆட்சி காலகட்டத்துல திமுகவோட ஊழல், லஞ்சம், பல கரப்ஷன் சார்ஜஸ் என்னங்கிறத பட்டியல் கூட ஆரம்பிப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 10 ரூபாய் பாட்டில் பாலாஜின்னு விஜய் பாட்டு பாடினாரு, உண்மை என்னப்பா அப்படின்னு கேட்கறாங்கன்னு வைங்க. என்ன பண்ணுவாங்க? 1020 கோடி இப்போ அமலாக்கத்தை 2வது கிட்டமே போட்டாங்க. நெஞ்சுவலி மருத்துவம் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 2 வேற வேற சம்பவம். டிஜிபி நெஞ்சுவலி வேற சம்பவம், 2வது கடிதம் போட்டது வேற சம்பவம் தான். உங்களுக்காக நான் சொல்றேன். முதல் கடிதம் போட்டாங்க 800 கோடிக்கு மேல, அதுக்கும் எந்த பதிலும் கிடையாது. அப்படி தூய்மை பணிகள் தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்காங்க அந்த மக்கள், அவங்களுக்கு எந்த விதமான விடையும் கிடையாது. போக்குவரத்து ஊழியர் போராடிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு எந்த விடையும் கிடையாது. ஜாக்டோஜியோ போராடிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு எந்த விடையும் கிடையாது. தொகுப்பூதிய செவிலியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு விதமான சொல்யூஷன் கிடையாது. இப்படி தொடர்ச்சியா நடக்கக்கூடிய விஷயங்களை பட்டியல் போட்டாலே அவங்கள்ட்ட பதில் கிடையாது. நீங்க தான் புனிதன்னு சொன்னீங்களே, நீங்க புனித ஆட்சின்னு சொன்னீங்க, நாங்க திராவிட மாடல்னு சொன்னீங்க, நான் பெரியாரின் கொள்கை வாரிசுன்னு சொன்னீங்க, நான் கலைஞரின் பேரன்னு சொன்னீங்க. என்ன பண்ணீங்க? கூலிக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது கூலி பணத்தை வேற வழியாக பார்க்க போனீங்க. சுதந்திரத்தை கொண்டாடுவது 1916 சுதந்திர வரி போராடிட்டு இருந்த, தனியார்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருந்த நம்முடைய சகோதர மக்களான தூய்மை பணியாளர்களை கட்டி வச்சு ஒட்டுமொத்தமா குண்டு கட்ட தூக்கிட்டு போய் ஜெயில போட்டீங்களே. அப்ப எங்க போச்சு ஒரு சமூக நீதி திராவிட மக்கள்? பேரளவுக்கு உதட்டளவுக்கு இவங்க பேசுறது உள்ளத்துல வேற வச்சிருக்கிறது. பிரச்சனை என்னன்னா அதிமுக வச்சுக்கோங்களேன், முடியும் முடியாது, ஆமாங்க பிஜேபியோட போட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. மக்கள் ஏத்துக்கிறதுல அவங்களோட விருப்பம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? நான் ஒரு வேற மாதிரியா சுப்பீரியர் போறோம்னு சொல்லிட்டு அண்டர்வோட டீலிங் போடுறது. அந்த வேலையை இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் அமித்ஷா என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஷா பாதுஷா மட்டும்தான் பக்கத்துல ஸ்வீட் கிடைக்க முடியும். ஆமாங்க, தமிழ்நாட்டுல இந்த கூட்டுக்கு தலைமை தாங்கிறது யாரு? தலைமை தாங்கிறது யாருமா? எடப்பாடி கே பழனிசாமி.
எடப்பாடி பழனிசாமிக்கு தாங்க தெரியும் யார் உள்ள வரணும், யார் வெளியே போகணும், இந்த கூட்டணிக்குள்ள யார் நிக்கணும், யார் நிக்க கூடாது, எவ்வளவு சீட்டு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், அவதான் விடணும். ஆனா அவர் சொல்றாரு எடப்பாடி அவர்களுக்கு யார் எப்படி போனான்னு நான் மட்டும் இது பண்ணாங்க கடைசியோட பொதுச் செயலாளரா. நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க அதை பத்தி? உதயநிதிக்கு என்ன வருத்தம்? கடைசி அடமான வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரில இருக்குது. அது அவங்க வருத்தப்பட்டோம், நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? ஏன்னா அதிமுகன்றது எடப்பாடி அவர்களால மட்டும் இல்ல, எம்ஜிஆர் அவர்கள்ல இருந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள்ல இருந்து இல்ல அவ்வளவு அந்த கட்சி வந்து அவ்வளவு வருத்தம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுடைய எதிரி யாரு? அதிமுக தானே. நீங்க அதிமுக பத்தில பேசணும். தமிழ்நாட்டுக்குள்ள கிரவுண்டே இல்லாத, தமிழ்நாட்டுக்குள்ள வலிமையே இல்லாத பாஜக வந்து நீங்க ஏன் பேசுறீங்க? அவர் சொல்லிருக்காரு என்னோட டார்கெட் வந்து தமிழ்நாடு தான் அடுத்து. இல்லம்மா, அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அமித்ஷா எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்காரு, அமித்ஷா எல்லாரும் தான் பேசிட்டு இருக்காரு. ஒன்னும் அவர் இன்னைக்கு நேரத்து பேசல, பொதுவாக தொடர்ச்சியா பேசுறதுதான். அது அவங்க வளர்க்கறதுக்காக பேசுறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க ஏன் இன்னைக்கு பாஜக பத்தி பேசுறீங்க? வாங்க நம்ம நான்காமத்தனுடைய கேமரா எடுத்துக்கிட்டு மைக் எடுத்துட்டு வாங்க, நம்ம ரோடுக்கு போவோம், தெருவுக்கு தொகுதிக்கு போவோம். ஏங்க இந்த மாதிரி அமித்ஷா யாருங்க அமித்ஷா? தெரியாதுங்க, எந்த ஷாவும் தெரியாதுங்க. ஸ்டாலினா எடப்பாடியான்னு கேளுங்க, இல்ல சீமானு விஜய் 4 பேர் மொத்தம் 4 முனைய போட்டின்னு சொல்லுங்க, அதை பத்தி பேசுவாங்க. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டியில இல்லாத ஒரு தோற்றத்தை, ஒரு மாய பிம்பத்தை கட்டி எழுப்புறாங்க. ஏன் சொல்லுங்க? தமிழ்நாடு ஒரு ஆன்டி பிஜேபி கிரவுண்டா இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி மேல ஒரு உவ்வாமம் இருக்குது. அந்த உவ்வாமையை நம்ம தொடர்ச்சியா அறுவடை பண்ணணும். அதற்காக நம்ம வேலை பார்க்கணும். எடப்பாடியை பத்தி பேசக்கூடாது, அதிமுக பத்தி பேசக்கூடாது, பாமக பத்தி பேசக்கூடாது. ஏன்னா அவங்க தெளிவா கேள்வி கேட்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியா ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஏங்க அரசு ஊழியரோட இப்படி ஏமாத்துறீங்களே? தமிழ்நாடு ஒரு மது கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு வியாபார மண்டலமா மாத்திட்டீங்களேன்னு கேட்கிறாரு. 9வது திரும்பி கேட்கிறேன், நீங்க தானே குடியாட்சி தரேன்னு சொன்னீங்க, இதான் உங்க குடியாட்சி. படிப்படியா போறீங்க, வாக்குறுதி கொடுத்தீங்க, நல்லா எங்க படிப்படியா பள்ளிக்கூடத்தின் படிக்கட்டுகளை தான் வச்சுட்டீங்க நீங்க. 9வது படிக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகள், நான் அவங்கள குற்றவாளி நான் சொல்லவே மாட்டேன், சமூகம் தான் குற்றவாளி. அந்த பள்ளிக்கூட குழந்தைகள் மது குடிக்கிற வீடியோ நம்ம பார்க்கணும், மனசு எவ்வளவு எதிர்ந்து, எவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம இப்படி ஆயிட்டாங்களே, நம்ம ஆக்கிட்டோமே. அவங்க மக்கள் அந்த குழந்தைங்க தெரிஞ்சிருவாங்க, குழந்தைங்க மன பிரச்சனை இல்லை. அதுவும் திட்டமிட்டு அரசு உணவு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் தனியார் குழந்தை குடிக்கிறதே கிடையாது. எல்லாம் அப்படியே ஒழுக்க சிலர்களா அப்படியே பெரியார் வாரிசா, பெரியாரை விட்டுருங்க, இல்லை அண்ணா விட்டுருங்க, மற்றவருடைய வாரிசா வந்து நிற்கிறாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. திட்டமிட்டு அரசு பள்ளிக்கூடத்தை காமிக்கிறாங்க. அதுலேயே ஒரு முரண்பாடான கருத்து உண்டுன்னு வச்சுக்கோங்க. நான் அரசு பள்ளிக்கூடத்தை படிச்சு வந்தவன், எல்லா வயது இருக்கக்கூடிய ஒரு வயது கோளாறு தான். ஆனா அவ்வளவு தூரம் கஞ்சாவையும் போதையையும் கொண்டு போய் சேர்த்த பெருமகனாது யாரு? இல்ல அதுக்கு வித்துட்டது யாரு? அதுக்கான கிரவுண்டை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? சிக்கல்கள் உங்ககிட்ட இருக்கு. சிக்கலை மூடி மறைக்கணும்னா ஒரே வழி பிஜேபி வந்துடும். அப்படிதான் அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் நீங்க கூட பாத்துருந்தீங்கன்னா தெரியும், நான் இந்த தூய்மை பணியாளர்கள் பண்றது தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்கேன், பாத்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஒரு கோஷம் போட்டாங்கம்மா, அருமையான ஒரு வழக்கம் போட்டாங்க. என்ன போட்டாங்க தெரியுமா? ஆளுது பாஜக ஸ்டாலின் வழியே ஆளுதுன்னு போட்டாங்க. 100க்கு 100 உண்மை. பாஜகவுடைய முதலாளித்துவ பொருளாதார கொள்கைகளை அப்படியே உள்வாங்கி ஏற்றுக்கொண்டு நடைபோடுகிறது இன்றைய திராவிட மாடலுடைய பொருளாதார கொள்கை. என்ன மாற்றம் இருக்கு உங்களுக்கு? அவங்களுக்கும் அங்கேயும் அதானி வாங்குறான், இங்கேயும் அதானி காட்டுறது வாங்க போறாரு. என்ன உங்களுக்கு அவங்களுக்கு மாற்று? மோடியை மீட் பண்ற அதே அதானி இங்கேயும் உங்களை மீட் பண்ணிட்டு போறாரு. வெளிப்படையா பேசுறவங்களுக்கு ஏன் பயம்? சிக்கல் எங்க இருக்குன்னா, இவங்களால ஏடிஎம்கே எதிர்த்து பேசுறோம் அல்லது மற்ற மாநில எதிர்த்து பேசுறோம் அப்படின்னா பதிலடி கொடுப்பாங்க. நம்மளால தடுமா இருக்கு. இங்கேயோ பல வயதுகளுக்கு பெரியார் சொன்ன மாதிரிதான், உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமே பல வயதுகளுக்கு அப்பா இருக்கக்கூடிய அமித்ஷா பத்தி பேசிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை புதுகுளிச்சு கொந்தளிச்சிடும், சூப்பர் விளையாடிடுவாங்க. மேட்டர் என்ன தெரியுமா? வாக்கு அறுவடைக்காக பேசுறாங்க. ஆனா அதுலயும் பயத்து, அச்சம், பதச்சம். ஆனா அது என்னமோ உண்மைதானே. பாஜகவால இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டை வந்து கைப்பற்றவோ இங்க வந்து ஆளவும் எல்லா மாநிலங்களிலுமே வந்து பாஜக ஆளுது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு இதுவாலதான் இப்ப பாஜகவால தமிழ்நாட்டுக்குள்ள நுழையவே முடியல. இப்ப அதிமுகவோட கூட்டணி வச்சு அதிமுக மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க அப்படின்றது சொல்றாங்க. ரொம்ப தெளிவா கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்குள்ள முதல்ல பாஜக கொண்டு வந்தது யாரு? எச் ராஜா எப்ப எம்எல்ஏ ஆனார் தெரியுமா?
கலைஞர் கருணாநிதி தலைமையிலான திமுகவோட கூட்டு வைத்து எம்எல்ஏ ஆனார். எப்படி எம்எல்ஏ ஆனாரு? அப்ப விசிகே வர உள்ள இருந்துச்சு தெரியுமா? தமாக இருந்துச்சு, பிஜேபி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? தமாக இல்லை. பிஜேபி திமுக கூட்டு வச்சாங்களா இல்லையா? அமைச்சரோட பங்கு பெற்றீங்களா இல்லையா? அப்பெல்லாம் திமுக பிஜேபி உள்ள கூட்டு வரலையா? நான் திரும்பவும் சொல்றேன், தமிழர்கள் தமிழ்நாட்டு மண் ரொம்ப தெளிவானது. பிஜேபி எங்க வைக்கணுமோ அங்க இருக்கும், எங்க ஒதுக்கணுமோ அங்க ஒதுக்கும், எங்க அதிமுக எடுக்கணுமோ அங்க எடுக்கும், எங்க திமுக எடுக்கணுமோ அங்க எடுக்கும். ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க மக்கள். நான் கேள்வி என்னன்னா, நீங்களே சொன்னீங்க ஏங்க அதான் இல்லவே இல்லைங்க, அவங்க தான் இல்லவே இல்லாதவங்க வந்து ஏன் நீங்க பேசிட்டே இருக்கீங்க? இப்போ வந்திருக்காங்களே கூட்டணி எல்லா தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஐயோ அவங்க என்ன ரெப்ரசன்டேஷன் இருக்கு? இந்த ரெப்ரசன்டேஷன் இருக்குது தமிழ்நாட்டுல. இரண்டாவது பெரிய கட்சி திராவிட கட்சி, அது அதிக எம்எல்ஏ பெற்ற எதிர்கட்சி யாரு? பாஜகவா? ஏன் பேச பயப்படுறீங்க? அதிமுக திமுக எதிர்த்து பேசுது, நீங்க திருப்பி அதிமுக எதிர்த்து பேசுங்க. அதிமுக பத்தி பேசல அவர் வந்து அமித்ஷா பத்தி தான் பேசுறாரு. பாஜக வந்து ஒரு மதம் பிடிச்ச யானையா வந்து எல்லாரும் பாக்குறாங்களா? அந்த மதம் பிடிச்ச யானையை அடக்குற அங்குசம் வந்து எங்க தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு உதயநிதி அவர்கள். அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருக்கிறப்ப அப்படி அங்குசத்தை வச்சு என்னைய எதிர்க்க வேண்டியது எங்க போச்சு அப்ப அங்குசம்? அந்த அங்குசத்தை வச்சு தமிழ்நாடு முழுக்க எடுத்து ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம், ஒரு பேர் நடத்த வேண்டியது எங்க போச்சு அங்குசம்? ஒருவேளை இப்படி யோசிக்கலாம்ல, அதிமுக வந்து எல்லாருமே வெளியேறி வேற கட்சியில வந்து சேர தொடங்கிட்டாங்க. இப்போ ஒரே பாலம் வந்து ஆமா நிறைய பேர் இப்ப வெளியேறிட்டாங்க. செங்கோட்டையன் அவர்கள் வெளியேறினாரு, அன்பராஜ் அவர்கள் வெளியேறினாரு. இதனை தொடர்ந்து இன்னும் பல பேர் வெளியே வர போறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகளும் வந்துட்டு இருக்கு. இப்போ பிஜேபி இந்த கூட்டணியை வந்து நம்ம உடைச்சிட்டோம்னா இன்னும் வந்து வலுவிழந்து போயிடும் அதிமுக. அப்ப நம்ம இன்னும் ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பார்வையில நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் மனசுல வச்சிருந்தாங்கன்னா ரொம்ப தைரியமா பேசிருக்கோம், தன்னம்பிக்கையா பேசிருக்கோம், அச்சத்தோட பதற்றத்தோட ஒரு அந்த வெளிப்பாடோட பேசிருக்க கூடாது. என்ன பேசுறாங்க? இது கொள்கை கூட்டம், இது அடிமை கூட்டம் அல்ல, தற்கொலை கூட்டம் அல்ல, அது கூட்டம் அல்ல, இது கூட்டம் அல்ல, நாங்கள் வந்து இப்படி செய்வோம் அப்படி செய்வோம். என்னைக்காச்சு ஒரு நாள் ஏதாவது கூட்டத்துல பேசி முடிச்ச பிறகு இந்த சேர வாழை கொடுத்தாருல, அவர் பேட்டியை போட்டு பாத்துருக்கீங்களா நீங்க? அதுதான் சிரிப்பா இருக்கு. அதான் சொல்றேன், சேர் நல்லா இருக்குங்கிறத காண்பிக்கிறதா உங்க வேலையா? விஜய் எதிர்க்கிறதா உங்க வேலையா? அதான் அவங்க தொண்டர்களுடைய படை அதிகமாக நீங்க பயப்படுறீங்க. இதான் நான் சொல்றேன். நான் எங்க பாயிண்ட் கேட்கறேன் உங்களுக்கு புரியுதா? யாருக்கு யூ ஆர் ரியாக்டிங்? யூ ஆர் ரியாக்டிங் டு whom? நீங்க யாருக்கு ரியாக்ட் பண்ணி யார் பதில் சொல்றீங்க? அப்ப நீங்க அந்த விஷயத்தை அளவிட முடியாது, நீங்க பயப்படுறீங்கன்னு சொல்ல முடியும். அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் போட்டாங்க. யாரை பத்தி பேசினாங்க சொல்லுங்க? திமுக பத்தி பேசுறாங்க, திமுக ஆட்சியில் குறைபாடுகளை பத்தி பேசுறாங்க, விவசாயிகளுக்கு அநீதியை குறித்து பேசுறாங்க, நாங்க ஆட்சியில் அதெல்லாம் பண்ணுவோம்னு பேசுறாங்க. பினிஷ்டா முடிஞ்சா ஓரமா வைங்க. அதுல தாரக வார்த்தை பேசுறாங்களா? விஜய மரபமா மோசனம் பண்ணாரா எடப்பாடி பழனிசாமி? தாவேகா வந்து அதிமுக மோசனமே பண்ணல, அதனாலதான் திமுக தான் அட்டாக் பண்றாங்க. தாவேகா அதிமுக விமர்சனம் பண்ண உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? இப்ப ரீசெண்டா நடந்ததெல்லாம் தாவேகா வந்து அதிமுகவை நேரடியாவோ இல்ல பகிரங்கமாவோ வந்து விமர்சனம் பண்ணல, மரபமா பண்ணாங்களா இல்லையா? சொல்லுங்க, நீங்க தான் பதில் சொல்லணும். மத்திய அரசு தானே சார் இப்ப புதுச்சேரியில நடந்த அந்த கூட்டத்துல கூட மத்திய அரசு தான் கண்டிச்சோம் பேசினாங்க. யார் மத்திய அரசு கண்டிச்சது? விஜயா. அங்கேயும் போய் திமுக தான் கண்டிச்சுட்டு இருந்தாரு, மத்திய அரசு தான் கண்டிக்கவே இல்லை. விஷயத்துக்கு டேரக்டா வர தாவேகாவை குறித்து ஒரு வார்த்தை கூட, ஒரு மறைமுகமா கூட அதிமுக கொடுத்து விமர்சனம் பண்ணல. தாவேகா கொஞ்சம் திமுக விமர்சனம் பண்றாங்க. ஆனால் அந்த தாவேகாவை கண்டுக்காம கடந்து போகக்கூடிய தன்மை ஏன் திமுக கிட்ட இல்ல? அது எப்படி ஒரு ஆளும் கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கவங்கள பார்த்து நம்ம விமர்சனம் செய்யும் போது அதுக்கு பதிலடி உங்க கொடுத்துதானே ஆகணும். பாமக கொடுக்க மாட்டேங்கிறீங்க, சீமானுங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்கம்மா, அவங்க தான் ரெடி திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த திராவிட ஒழிக்கத்தான் நான் வந்தேன்னு சொல்றாரு சீமானு. இந்த இடத்துல ஒரு கூடத்துல போய் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அவர் வீட் பண்ணி தான் பேசுறீங்களே. ரொம்ப சிம்பிள். இந்த ஆட்சியாளர்களுக்கு தங்கள் பிழைகளை சுட்டி காட்டக்கூடிய எதிர்கட்சிகள் வரிசையில் அமர்வதோ தொடர்ச்சியாக பேசுவதோ இவங்களை ஆபத்தை நினைக்கிறாங்க. புறம்போக்கு இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த பெரிய 50 தூக்கி குப்பையில போட போறாங்க. மக்கள் தூக்கி யார் தொகுதியில்? சிஎம் தொகுதியில். நான் பொய் சொல்லலை, சேனல் பாருங்க, தினமலர் வந்து வேடல் நாளை வரப்போகுது.
அந்த மக்கள்கிட்ட போய் நான் கேட்கவும் ஒரு அம்மா வயசான அம்மா சொல்றாங்க, உங்கள்கிட்ட 1000 ரூபாய் யாரு கேட்டா? நீ ஓட்டு பண்ண 1000 ரூபாய் கொடுத்த. நான் சத்தியமா நான் சொல்லல, அந்த மக்கள் சொன்னாங்க. ஆதரவு என்கிட்ட நான் காமிக்கிறேன். ஓப்பனா 10,000 ரூபாய் கொடுத்து ஸ்டேட் வைடு பிரைப பிஜேபி பீகார்ல பண்ணாங்க. நீங்க பார்ட்டா பண்றீங்க. மாசம் ஒரே டைம்ல கொடுத்தான். அதனாலதான் சொல்றேன், பிஜேபி மாடலை பின்பற்றுறது திராவிட மாடல். பிஜேபி மாடலை காப்பி அடிக்கிறது. மோடி பிரசிடன்ட் கொடுத்து பாத்துருக்கீங்களா? நீங்க ஸ்டாலின் கொடுத்து பாத்துருக்கீங்களா? கொடுக்க மாட்டாங்க. 2 பேரும் கொடுக்க மாட்டாங்க. 2 பேரும் மாதிரி கார்பரேட் ஆதரிப்பாங்க. ஒரு கார்பரேட் ஆதரிப்பாரு. அவரு ஃபர்ஸ்ட் பணக்கார கட்சி, 2வது பணக்கார கட்சி. வெளியில மக்களுக்காகவே பேசுறாங்க, பேசுவாங்க, பேச மாட்டாங்க. இவங்களும் அவரையே பேசுவாங்க, பேச மாட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட கட்சி வந்து கூட்டணியில நீங்க அதிமுக கூட வச்சிருக்கீங்க. அப்ப அதிமுகவுக்கு இது ஒரு பின்னடைவாதான் இருக்கும். அதிமுகவோட பலம் தான் அதிமுக. இப்ப காங்கிரஸ் கொள்கை என்ன? காங்கிரஸுக்கும் பிஜேபி என்ன கொள்கை வேறுபாடு? நீங்க 10 பேர் கூட சொல்லுங்க. காங்கிரஸ் பிஜேபி, டேக் டிஃபரன்ஸ் பிட்வீன் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி. டெல் மீ. ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. பெரிய வேறுபாடு பெருசா கிடையாது. சிங்க சசிதரூர் இருப்பாரு, சுப்பிரமணிய சாமி இருப்பாரு, அவ்வளவுதான். பெரிய வேறுபாடு கிடையாது. அவங்க தொங்கு சலைகளா திமுக அதிமுக பயணிப்பாங்க. இங்க ரியல் ஃபைட் பிட்வீன் டிஎம்கே ஏடிஎம்கே அண்ட் அதர் ஸ்டேட் பார்ட்டிஸ் மட்டும்தான். அவங்க கூட ஒத்திப்பாங்க. நீங்க அவங்களை விட்டு அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்கம்மா மக்கள். மக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவா அதிமுகவா புதிய மாற்ற வரவங்க யாரு அவங்கள பார்ப்பாங்க. அவ்வளவுதான், முடிச்சு போச்சு. செங்கோட்டையன் நீங்க சொன்னீங்களே அப்படியே எல்லாரும் போயிட்டே இருக்காங்கன்னு. செங்கோட்டையனுக்கு அப்புறம் யார் போனாங்கன்னு தெரியல. அப்படி உங்களுக்கு தெரியுமோ? ரகசிய தகவல் வச்சா எனக்கு தெரியல. செங்கோட்டையன் போயிட்டு 2026 முதல் இளவல் விஜயகாந்த் நிரந்தரமான முதலமைச்சர் பேசுறாரு. அவரு இன்னைக்கு எங்க போயிருக்காரு? நாளைக்கு எங்க போறது தெரியுமா உங்களுக்கு? சொல்லுச்சா? ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் திராவிடத்தின் இளவல் நம்முடைய தம்பி, அன்பு தம்பி, தங்க தம்பி உதயநிதி அவர்கள் முதலமைச்சராக்குவதை மட்டும்தான் நம்ம குறிக்கோளா வச்சுக்கணும் பேசுறாங்க. அடுத்த உருவத்துல ஐயா மாறிட்டாங்க. நம்ம பேர் எடுத்துட்டு வந்தோம். ஐயா கேட்டேன், என்னங்க ஐயா அப்படி? சின்ன சின்ன பிரச்சனை, ஒரு மனக்கசப்பு, தனி மனித வன்மம், இதெல்லாம் வந்து நீங்க தான் நீங்க சொல்லும்போதே சொல்லியிருப்பேன். ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறேன். செங்கோட்டையுடைய ஒற்றை நோக்கம் திமுக ஆட்சி இழுத்ததா எடப்பாடி இழுத்ததா? ஓப்பனா ஒரே ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். தனி மனித வன்மத்தோட, தனி மனித காழ்ப்போட என்னைக்கு நீங்க உணர்ச்சடைப்புல முடிவு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க ஆசை தோத்துருவீங்க. நீண்ட கால நோக்கம் இருக்கணும், பயண திட்டம் இருக்கணும். நீங்க என்ன சொல்லுங்க, அதிமுகங்கிற கட்சி தாங்க முக்கியம். ஆட்சி அடுத்தது ஒரு ஆளுக்கு பேச தில்லு வேணுமா வேணாம்? சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். கட்சி இருந்தால்தான் ஆட்சியை புரிய முடியும். அதான் கட்சியை ஒருங்கிணைக்கிற வேலையை பார்க்கணும். அவர் ஒருங்கிணைக்கிறாரு. கூட முடிஞ்சா நீங்க கடைசி வரைக்கும் எல்லாரையும் ஒண்ணு செய்யணும், பழைய மாதிரி அதிமுக மாறணும்னு சொல்லவா? எல்லாருக்கும் எல்லா ஆசையும் இருக்கலாம். அதுக்கு ஒரு காலம் இருக்கு. காலம் இருக்கு. காலம் தான் அருமருந்து, சும்மா கிடையாது. ஒரு காலம் வரைக்கும் காத்திருந்திருக்கணும். அவருக்கு அந்த காத்திருப்புக்கு முடியல. நம்ம ஜூனியர் போய் இவ்வளவு பெரிய லீடர் ஆகலாம், அவருக்கு என்ன வந்திருக்கலாம், அதனால போயிருக்கலாம். ரொம்ப நம்ம வந்து போட்டு குழப்பிக்கிற வேண்டாம். இன்னைக்கு திமுகவுக்கு களத்துல எதிர்கட்சியா இருப்பது அதிமுக. அவங்க தங்களை பலப்படுத்திக்க வேண்டிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூட்டணிக்கு இன்னும் பெருசா யாரும் வரணும்னு நான் ஓப்பனா சொல்றேன். பிஜேபி மட்டும்தான் இருக்காங்க, இது பத்தாது. அவங்க பாமக தேமுதிக பேசிக்கிட்டு இருக்காங்க. கட்டாயமா அவங்க சேரும் போது அது ஒரு டைமென்ஷன் நோக்கி நகரும். ஒருங்கிணைந்த பாமகவும் தேமுதிக ஜான் பாண்டியன் 2024 அண்ணாவோட அலைச்சு பாத்தீங்களா, அது 18% வந்துச்சு. ஆக்சுவலா அறுத்துப்படி வேலை பார்க்கறாங்க. 24ல என்டிஏ 18, இவங்க 20, 38. ஓகேவா? மற்ற இன்னொரு கால்குலேஷன் சேர்த்து வச்சு பார்க்கும்போது, ஆன்டி இன்கம்பன்சி மற்ற விவகாரம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அவங்களோட ஜெயிக்கக்கூடிய நம்புறாங்க. அது நம்பிக்கை வெளிப்பா இருக்கு. 2024ல இந்த பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அந்த கால்குலேஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பேசும்போது பாத்தீங்களா 21-65 இருந்துச்சு. 24 சேர்த்து இருந்தாங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியோட சேர்த்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னா 90 சீட்டுகள் வந்துருக்குன்றாரு அசம்பிளியை கால்குலேட் பண்ணும்போது. அப்போ அது இப்போ நீங்க 2026 வரும்போது ஆன்டி இன்கம்பன்சி ஆட் ஆயிருக்கும். கண்டிப்பா நாங்க செய்வோம். ஒரு நம்பிக்கை வெளிப்பாடு நடந்தாலும் மக்கள் ஓட்டு போட போறாங்க. நம்ம மே மாசம் நம்ம பேச போறோம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ எளிமையா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, திமுகவுக்கு ஒரு பதற்றம் இருக்கிறது.
அதன் வெளிப்பாடு தான் உடனே ஒரு கூட்டம், உடனே ரியாக்ஷன். அட்டை, தாஜ்மஹால், டப்பா, வானவில்லு. அதாவது வானவில்ல வந்து கூடி பார்த்து ரசிப்பாங்கன்னா, அழகா பார்த்து ரசிப்பாங்கன்னா, உதயசூரியன் நிரந்தரம், உதயசூரியன் எப்பயுமே இருக்கும், எப்பயுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இரவுல உதயசூரியன் பார்க்க முடியாது, இரவு நிலாவை தான் பார்க்க முடியும். அதான் புரிஞ்சுக்கணும். யார்கிட்ட வந்து ஒளிய வாங்கச்சு, சூரியன் வந்து ஒளிய வாங்க சொல்லுவீங்க, யாரு இல்லைன்னு. அதெல்லாம் உண்மைதான். அதுக்காக உண்மையான உதயசூரியனையும் இந்த உதயசூரியனையும் ஒப்பிடலாமா? உண்மையான உதயசூரியனை ஒப்பிட முடியுமா? ஒப்பிட முடியாது. அதாவது அந்த உதயசூரியன் கொண்டு போய் சேர்த்தது யாரு? எம்ஜிஆர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அந்த எம்ஜிஆரும் அந்த ஜெயலலிதா வந்து அவங்க திரைப்படங்களை போய் உதயசூரியனை போய் சேர்த்தாங்க. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? அவங்களுக்கு போது சேர்த்தாங்க எம்ஜிஆர் உதயசூரியனை. இன்னைக்கு அதை பயன்படுத்துறாங்க. சிம்பிள் இஸ் இம்பார்ட்டன்ட் தான், அதை ஒன்றும் மறுக்கலை. ஆனா எல்லாவற்றையுமே நீங்க ஒரு கம்பாரிசனோட பேசணும்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு உருவாயிடும். தமிழ்நாட்டுக்குள்ள மதம் இடமே கிடையாது. ஒரு மோடி இல்ல 1000 கோடி ஒன்றும் இங்க பண்ண முடியாது. மோடி தமிழர்கள் ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதனால அதை விட்டுருவோம். இவங்களுக்குள்ள ஒரு பதற்றம் இருக்கு, அதன் வெளிப்பாடு தெரிகிறது. அதன் வெளிப்பாடு தெரிவதன் காரணமாக தான் ஆன்டி பிஜேபி தான் சித்தரிச்சுக்கிறான். இருமுனை கூட்டி எங்க கொண்டு போய் நிப்பாட்டிடுவோம், பிஜேபி இருக்கிற மாதிரி நம்ம பேசிக்கணும்னு நினைக்கிறேன். மக்கள் நல்ல முடிவை என்ன எடுக்க போறாங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். 26 தேர்தல் வரை பொறுத்து. நன்றிமா.